ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி மாதம் நான் பார்த்த ஒவ்வொரு படத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதத்தை எதில் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, த மூன்லைட் மேன் 2. இது ரெண்டுமே ஒரு யூடியூபர் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் தான். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட் வந்து ஓகே, ஒரே ஒரு ஜம்ஸ்கர் வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் பார்த்த படம் வந்து செவன் சாமுராய் வந்து ரொம்ப நாளாக பார்க்கணுமே வாட்ச் லிஸ்ட்லேயே இருந்துச்சு. நம்ம அண்ணன் மிஸ்கின் வர ரொம்ப வருஷ காலங்களாக அதை என் காதில் கத்திட்டு இருந்தார், பாருன்னு. பட் ஒரு வழியாக பார்த்துட்டேன். அண்ட் இப்போ என்னால் அடித்து சொல்ல முடியும், இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் த ஹைப். அது ஒரு மாஸ்டர் பீஸ்னு கூட சொல்லலாம். லைக் அந்த படத்தில் இது ஃப்ளாவே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த படத்தில் இது தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தரால் கூட ஒரு விஷயம் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் தேங்க்ஸ் அப்ஜித் ஃபார் ரெக்கமெண்டிங். அவரால் தான் கடைசி டைமில் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருடன் போலீஸ். சரி, இதை பற்றி பேச வேண்டாம். பெட் டசில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு டிவியை போட்டு பெட் டசில் பார்க்க போனேன். அண்ட் பெட் டசில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெண்டன் ஃபேஸர் இருந்தனால தான் பார்க்க தொடங்கினேன். அண்ட் போக போக படத்தோட காமெடிலாம் ஒர்க் அவுட். அதில் இந்த டெவிலாம் நடிச்சிருந்தவங்க வேறு நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் படம் உண்மையாக ஒரு ப்ரில்லியண்ட்டான காமெடியாக போச்சு. அண்ட் எண்டிங்கில் உண்மையாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல எண்டிங்கோட அந்த படம் முடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதம் பார்த்து என் மனசில் இருந்து அழிக்க நினைக்கிற, தவிர்க்க நினைக்கிற ஒரு படம் செர்பியன் ஃபிலிம். எனக்கு கொஞ்சம் வருஷம்லாம் இந்த டிஸ்டர்பிங் படம்லாம் பார்த்து எனக்கு இப்போ எந்த படமும் பெருசாக டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆகாது. ஆனால் என்னையே ஒரு மாதிரி மென்டல் சைக்காக்குன்னு ஒரு படம்னா செர்பியன் ஃபிலிம் தான். அதை நினச்சாலே ஒரு மாதிரி காண்டாகுதுங்க. என்னென்னமோ நினச்சேன். ஒரு மனுஷனால் எப்படிங்க அந்த சீன் எடுக்க முடியும்? ஒரு மனுஷனால் எப்படி அப்படி ஒரு சீன் எடுக்க முடியும்? எப்படிங்க யோசிக்க முடியும்? அப்போ அவன் எவ்வளோ பெரிய சைக்கோ இருப்பான் தெரிலங்க. இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட் வந்து மக்கோட ஷிங்காய் படம். மக்கோட ஷிங்காய் வந்து யுவர் நேம், வெதரிங் வித் யூன்னு பெரிய பெரிய படங்களில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி கேரக்டர் டெவலப் படிச்சிருப்பாரோ, ஒரு ஃபேண்டசி ஃபீல் நமக்கு வருமோ, அதே இதை 5 நிமிஷத்தில் கிராஸ் ரோட்டில் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒன்று மார்ட்டின் தாத்தாவின் ஆஃப்டர் ஆர்ட்ஸ். ஸோ மார்ட்டின் தாத்தா படம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஆஃப்டர் ஆர்ட்ஸ் பார்க்க தொடங்கினேன். அண்ட் ஆஃப்டர் ஆர்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் நெயில் பைட்டிங் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். அதாவது இது வந்து ஒரு சீரியஸான த்ரில்லர்லாம் இல்லை, லைட்டாக காமெடியாக தான் இருக்கும். ஆனால் அந்த காமெடியில் த்ரில்லிங்கை எந்தளவுக்கு கொண்டு போக முடியுங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அதை வந்து மார்ட்டின் தாத்தா வந்து பக்காவாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். அட் ஒன் பாயிண்ட்லாம் வந்து இந்த படம் ரீச் ஆகிற க்ரேசினஸ் அளவுக்குலாம் எந்த படமே ரீச் ஆகி நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த படம் நிற்கும். உண்மையாகவே ஒரு செமையான படம். பேட் இஸ் பேட் வந்து யார் எடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா, கென்ட் லாம்னு ஒருத்தர். இவர் வந்து அவ்வளோ பெரிய டேரக்டர் இல்லை, இவர் ஒரு யூடியூபர் தான். இவரோட இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிம் 19 வயசில் எடுத்திருக்காரு. இவர் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுக்கிறதுக்கு வந்து இது உண்மையாகவே அவ்வளோ சூப்பரான படம்னு சொல்லலாம். இதில் நம்ம அந்த வயசில் அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து இவங்க இவ்வளோ பெரிய விஷயம் ட்ரை பண்ணதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அப்ஜித் அலோனை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசிட்டேன். நல்ல படம். அடுத்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகலாமா ரீவாச் போட்டேன். ஸ்டில் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபிலிம்ஸ். வேளாங்கண்ணிக்கு நான் போனேன். வேளாங்கண்ணியில் போய் அங்கே ஹோட்டலில் இருக்கும்போது 2 படம் ஒரே நாள் நைட்டில் பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு படம் எனக்குள் ஒருவன் வந்து லூசியா அப்படிங்கிற ஒரு கன்னடா படத்தோட ரீமேக்குன்னு கேள்விப்பட்டேன். லூசியாவோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எவ்ரிதிங் தட் வாஸ் மேட் இன் எனக்குள் ஒருவன் வாஸ் பிரில்லியன்ட் இன் லூசியா ட்ரெய்லர். ஸோ லூசியான்னு பார்க்கல, பட் எனக்குள்ள ஒருவன் வந்து அதுக்கு மோசமான படம்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. டீசெண்டான படம். சித்தார்த் கிட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸ், மேக்கப்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். பட் யூ கேன் கிவ் இட் அ ட்ரை, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ரியர் விண்டோ, ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக்கோட ஃபில்மோகிராஃபியை நான் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தேன். அதில் சைக்கோங்கிற படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப காலமாக காத்துட்ருந்தேன். பட் திடீர்னு சைக்கோக்கு பதிலாக ரியர் விண்டோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணி ரியர் விண்டோ பார்த்தேன். அண்ட் வந்து ஒரு கில்லரை கண்டுபிடிக்கிற ஒரு த்ரில்லர். ஆனால் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த கில்லரை கண்டுபிடிக்கிற த்ரில்லர் வந்து ஒரு சைக்கோ கில்லர் படமாக மாதிரி கடைசியில் அந்த கில்லர் அந்த கொலையை பண்ணானாங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நம்மளை கொண்டு போய் நிறுத்துறது இருக்குல்ல. அதாவது தப்பாக ஒருத்தன் ஒரு எவிடன்ஸை சொல்லியிருந்தானா, ஹீரோ ஒருவேளை தப்பானவனாக இருந்தால் இப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உள்ள படம். நிறைய சீனுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பற்றி பேசி ஆகணும். கிரேஸ் கெல்லி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்களும் நல்லா இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் மார்ட்டின் தாத்தாவோட ஆஃப்டர் ஆர்ட்ஸ் வச்சு போட்டேன். போன வாட்டி 4.5 ஸ்டார் கொடுத்துருந்தேன். இந்த வாட்டி அந்த படத்தை 5 ஸ்டாருக்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா நான் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா த எபிக் மூவி வந்து ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான படம். யாருக்குமே பெருசாக அந்த படம் பிடிக்காது. எனக்குமே ஓரளவுக்கு பிடிக்காது. ஏன்னா அதோட காமெடிலாம் சில நேரம் ரொம்ப அநாயகமாக இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு காமெடி படத்தோட பர்பஸ் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறாங்கிறதுனே. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த படம் உண்மையான சிரிக்க வச்சிச்சு நிறைய இடத்துல. ஸ்டில் இந்த படம் எனக்கு ஒரு கன்ஃபியூசிங்கான படமாக தான் இருக்குது. நான் மற்றவங்கள மாதிரி இந்த படத்தை ஒரேடியாக அடிக்க விரும்பல. இந்த படத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுன்னு தான் விரும்புகிறேன். அடுத்து வர்ற படத்தை நான் அடிக்கணும்னு விரும்புகிறேங்க. மேடம் பப்பை பற்றி ஒரு வீடியோ பண்ணணுன்னு இருக்கேன்.
கேவலமான படம், யாரும் பார்க்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷங்கிங் எக்ஸ்பிரஸை ரிவாச் போட்டேன். ஷங்கிங் எக்ஸ்பிரஸை பற்றி நான் பேசி தான் இந்த உலகத்துக்கு தெரியணும் அவசியம் இல்லை. தட்ஸ் மை ஃபேவரட் மூவி எவர். ஆஸ் யூஷுவல் வாங்கார்வாயோட ஃப்ரேம்ஸ், ஃபயவங், டோனி லிவிங், மலை தண்ட சினிமா. RRR ரிவாச் போட்டேன். RRR இந்த வாட்டி ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பயங்கரமான அட்மாஸ்பியரில் பார்த்தேன். ஸ்டில் 5 ஸ்டார் ஃபிலிம், நல்ல படம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் இந்தியன் சினிமா, ஈஸியாக சொல்லிடலாம். தெலுங்கில் தான் நான் இது எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் கேஸ்பர் நோயேவின் லவ்வை ரிவாச் போட்டேன். ஸ்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எராட்டிக், பியூட்டிஃபுல்லி ரிட்டன், ட்ராமாட்டிக் எராட்டிக் ஃபிலிம். எராட்டிக் ஃபிலிம்ஸ்னாலே அதில் மோஸ்ட்லி லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 பேர் பண்ணுறது மட்டும் தான் இப்போ வரும். பட் இந்த படத்தில் வந்து அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்குள்ளேயும் ஒருத்தர் ஒரு நான் லீனியர் ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுறான்னு இருக்கும்போது கேஸ்பர் நோயோட அந்த விஷனம் இருக்குல்ல, அந்த விஷனை நம்ம என்னைக்குமே பாராட்டணும். எனக்கு கேஸ்பர் நோயே ஸ்டில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர்ஸ் எவர். ஸோ அவரோட படம் எப்போ ரிவாச் போட்டாலும் இன்னும் அவர் புத்திசாலியாக தான் கண்டுக்கு தர்றாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்த படம்னு பார்த்தீங்கன்னா பிட்டர் மூன். பிட்டர் மூணும் ஒரு எராட்டிக் ஃபிலிம் தான், பட் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. இது வரைக்கும் நான் பார்த்த எராட்டிக் ஃபிலிம்ஸில் இது வந்து மோசமான படம் சொல்ல முடியாது. ரோமன் பொலான்ஸ்கியோடது ஓகே வித்தியாசமாக இருந்துச்சு, பட் அவ்வளோ நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிறைய சீன் ரொம்ப கூஃபியாக தான் இருந்துச்சு ஓப்பனாக சொல்லணும். அதுக்கப்புறம் திரும்பவும் RRR ரிவாச் போட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் இந்த வருஷம் ஆஸ்கார் நாமினேட் ஆகிருக்கிற ரோபோட் ட்ரீம்ஸில் ஃபஸ்ட் விஷயம், ஒரு 2 அனிமேஷன் கேரக்டர்ஸ், அதுங்க வந்து சைலன்ஸில் தான் பேசும். படம் ஃபுல்லாக டைலாகே கிடையாது, சைலன்ஸ் படம். படத்தோட மியூசிக் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அனிமேஷன் வந்து அந்த அனிமல்ஸ் வச்சு க்ரியேட் பண்ண வேர்ல்டில் அவ்வளோ டெக்ஸ்சர் வச்சு அவ்வளோ பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஹாப்பி எண்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. படம் வந்து ஹாப்பி எண்டிங்லாம் இருக்காதுங்க, ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்துச்சு எனக்கு இந்த படத்தோட எண்டிங். அட் த சேம் டைம் ரியாலிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அனிமேஷன் படம் என்ன இந்த அளவுக்கு பண்ணணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். மல்ஹோலாண்ட் டிரைவ், டிரெக்டட் பை டேவிட் லின்ச். ஆல்ரெடி டேவிட் லின்ச்சோட எரேசர்ஹெட், எலிஃபண்ட் மேன் பார்த்துருக்கேன், 2மே பிளாக் அண்ட் ஒயிட் படம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கலரில் டேவிட் லின்ச் எடுத்த படத்தை பார்க்குறேன். படம் வந்து ஒரு பெரிய பசிலாக எனக்கு தோணுச்சு. என்ன ரொம்ப யோசிக்க வச்ச படம் இந்த மொத்த மாதத்துலேயும். இதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன், இதில் நான் பேச விருப்பப்படல. ரஜினி நடித்த படிக்காதவன் டீசெண்டான படம். ரஜினி, சிவாஜி கணேசன், நல்லா இருந்துச்சு. மீன் அந்த டைமில் எனக்கு அது ஒரு நல்ல படம். நம்ம தனுஷ் நடித்த பொல்லாதவன் வந்து ஸ்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒஸ்ட் எடிட்டட் ஃபிலிம்ஸ் எவர்னு சொல்லுவேன். பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கும் எடிட்டிங். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த டைமில் மேபி அவங்களால அவ்வளோதான் முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு வெற்றிமாறன் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் போய் எடுக்கிற அந்த அஸ்பெக்டே பிடிக்காது. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டீசெண்டான படம். எனக்கு 7 சாமுரை சொன்ன அதே நபர் ஐ சா த டெவில் அப்படின்னு ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணார். படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. அதுக்குன்னு இது மோசமான படம்னு சொல்லிட மாட்டேன், டீசெண்டான ஒரு படம். பட் வந்து ரொம்ப ஓவர் ரேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு லைட்டாக தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் இதில் வந்து சப்ஸ்டன்ஸே இல்லாமல் படம் ஓடுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு டார்க் ஹியூமர் படம் மாதிரியும் ஓடிச்சு. பட் திடீர்னு பார்த்தா டார்க் ஹியூமர் படம் எல்லாம் சொல்கிறாங்க, அப்போ டார்க் ஹியூமர் இல்லையா. அண்ட் எண்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் படத்தில். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏயர் இன் சூசைட் ஸ்குவாட்னு ஒரு படம் ஜேம்ஸ்கன் எடுத்தார். அது உண்மையாகவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். பட் சூசைட் ஸ்குவாட் 1 எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஹாஃப் பேக்டாக இருக்கும். அதாவது சூசைட் ஸ்குவாடுக்குன்னு ஒரு டோன் அமைக்கணும், அந்த டோன் பக்காவாக அமைச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் கதை இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு இந்த படத்தில் மார்கட் ராபி கூட பிடிக்கல, எதுவுமே இந்த படத்தில் எனக்கு பிடிக்காதுங்க. முக்கியமாக ஜாரட் லெட்டோட ஜோக்கர். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், டீசன்ட் சூப்பர் ஹீரோ ஃபிலிம், ஃபுல் ஆஃப் ஃபேன் சர்வீஸ், ஒன்லி ஃபேன் சர்வீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபினிட்டி வார் எந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சோ அதுலேருந்து ஒரு 50% டவுனாக தான் நான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்க்குறேன். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் வந்த குப்பைங்களுக்கு ஒரு வழித்தடம் அமைச்சதே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இயக்கிய அசுரன். ஸ்டில் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் அசுரன். எமோஷ்னலாக இந்த படம் எனக்கு என்றைக்குமே ஒர்க் ஆனது கிடையாது. திடீர்னு அந்த டேட்ஸன் ஆஸ்பெக்ட் ஒர்க் ஆகும். பட் மற்றபடி இந்த படத்துக்கு நான் பிக் ஃபேனே கிடையாது. எனக்கு இந்த படம் பெருசாக பிடிக்காது. சிறுத்தை சிவாவின் வீரம், கோரம். அதுக்கப்புறம் பார்த்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குண்டூர் காரம், மகேஷ் பாபு நடிச்சிருப்பார். இதுவும் அதே அப்ஜித் அவரோட ரெக்கமெண்டேஷன் தான். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பீ மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனால் என்ன நல்லா சிரித்தேன் படத்தை பார்த்து. ஸோ அதுக்காக இந்த படத்துக்கு நான் ஒரு 1.5 ஸ்டாராவது கொடுத்துருவேன். நல்லா சிரித்தேங்க படத்தில். நிறைய டைலாக்லாம் பீக் காமெடி எவர். ஆனால் தெலுங்கு ஃபேன்ஸுக்கு இதெல்லாம் வந்து சீரியஸாக அவங்க கமர்ஷியலாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ருத்ரன். யார் நீ இல்லை நீ யார். அதுக்கப்புறம் பார்த்த படம் பார்த்திங்கன்னா அயலான். அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் ஹிரானியின் டங்கி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் முழுக்க நிறைய ஹேட்டட் பார்த்தேன். ஜவான் பத்தான் அந்த அளவுக்கு இல்லை. ஜவான் பத்தான்லாம் வடக்கணுங்களா, ஜவான் பத்தான் பார்த்துறீங்களாடா, பீப்படாண்டா அதெல்லாம். ஜவான் பத்தான் அளவுக்கு டங்கி இல்லை ஜவான் பத்தான்லாம் படமே இல்லைங்க என்ன கேட்டால். அது கூட டங்கி எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா டங்கி உண்மையாக ஒரு நல்ல படம், டீசெண்டான படம். அது வந்து இந்த ஃபாரினுக்கு வந்து
நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போகிறோம். பட் அங்கே இருக்கிற ரியாலிட்டி இருக்குல்ல, ஆஸ் அ எக்ஸ் ஃபாரினராக நான் சொல்லுவேன், அங்கே இருக்கிற ரியாலிட்டி வேறு. அங்கே என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு அவுட் சைடர் தான். அதை வந்து இந்த படம் வந்து ப்ரில்லியண்ட்டாக கட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கு டங்க் அந்த ஆஸ்பெக்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் குங்ஃபூ பேண்டா. குங்ஃபூ பேண்டா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எவர். அனிமேஷன் பற்றி பேசினா எவனுமே குங்ஃபூ பேண்டா பற்றி பெருசாக பேச மாட்டான். பட் அடித்து சொல்கிறேன், குங்ஃபூ பேண்டா ஒரு பயங்கரமான படம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் தாய்லாங் போடு. அதுக்கப்புறம் என்டர் த வைட். மீண்டும் கேஸ்பர் நோயே. கேஸ்பர் நோயேவோட என்டர் த வைட் ஸ்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிப்னோடைசிங் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். ஒரு மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அந்த படத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அவன் இடத்துல நம்மளை பொருத்திக்க முடியாது. அவன் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். பட் அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஹீரோ செத்து அவனோட ஆவி மேலே பறக்க தொடங்கும். நம்ம ஒரு ஹிப்னோடைசேஷன்லேயே அந்த ஆவியில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்னு அவன் லைஃப் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஒரு மனுஷனால் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமாங்கிறது எனக்கு இன்னொரு சந்தேகமாக தான் இருக்குது. இதை எப்படி கேஸ்பர் நோய் புல் ஆஃப் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்துக்குமே ஹேட்ரட் ரொம்ப அதிகம். கேஸ்பர் நோய் அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான டேரக்டரை வந்து லைஃப்லேயே பார்த்ததில்ல. அண்ட் அவர் எடுத்த பாதி படம் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸாக நான் பார்க்குறேன். ஆனால் அந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிறதே இல்லை. ஆனால் என்டர் த வைட் நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஜானத்தன் கிளேசர் எடுத்தது. ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, பார்த்து முடிச்சிட்டேன். 3.5 ஸ்டார் 4 ஸ்டார் சம்திங் கொடுத்துருந்தேன் லெட்டர் பாக்ஸில். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த படத்தை எல்லாம் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு 2-3 ட்ரெய்லர் யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். படத்தை ரிவாச் பண்ணுறேன், எனக்கு வேறு ஒரு படமாக தெரியுது. நம்ம கண்ணு முன்னாடி விஷுவலாக ஒரு படம் ஓடிட்டுருக்கு, ஆடியோவில் இன்னொரு படம் ஓடிட்டுருக்கு, அது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா இன்னொரு படமாக ஓடிட்டுருக்கு. நான் நல்லவனாக பார்த்த ஒவ்வொரு கேரக்டருமே அந்த படத்தில் கெட்டவனை தர்றேன் எனக்கு ரிவாச்சில். இந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஆர்ட் ஆஃப் ஒர்க்காக என் லைஃப்லேயே பார்த்தது இல்லைங்க. வித்தியாசமாக சவுண்ட் டிசைன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் டிசைன் ஒரு படத்தில் இவ்வளோ மேஜராக இருக்குன்னா அது ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஆஸ்கர் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் சவுண்ட் டிசைனுக்கு. அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் யோர்கோஸ் லாத்திமோஸ் எடுத்த புவர் திங்ஸ். புவர் திங்ஸுக்கு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் வெறியில் இருக்கேன். ஏன்னா லாப்ஸ்டர்லாம் பார்த்து சரியான ஹிப்பில் இருந்தேன். ஸோ எம்மா ஸ்டோன் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. வில்லியம் டஃபே, மார்க் ரஃபலோ எல்லார் பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா அதை நான் ஒரு தனி வீடியோவில் தான் பேசுவேன். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர். ஹோப் இட் வின்ஸ் சம் ஆஸ்கர்ஸ். ஜான் விக் நல்லா இல்லைங்க. ஜான் விக் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அவ்வளோ ஹிப்போட் இருந்தேன். பார்க்கறதுக்கு முன்னாடியே அது ஒரு கிளாசிக்னு நினச்சிட்டு தான் பார்த்தேன். பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியலைங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து ஆக்ஷன்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த படத்தில் வந்து ஒரு அந்த கேரக்டரே வந்து எனக்கு புரியலைங்க. ஒரு கேஜிஎஃப் அளவுக்கு இந்த படத்தில் ஹீரோக்கு பில்டப் கொடுக்குறாங்க. பட் கேஜிஎஃப்பில் கூட அந்த ஹீரோக்கு ஒரு எமோஷ்னல் கிரிப் இருக்கும்ல. ஜான் விக்கில் அவன் நாய் சாவது பொண்டாட்டி சாவரா. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் எமோஷ்னல் கிரிப்பாக நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவனோட மெமரிஸாக வந்துட்டு போகும். அது ஒரு லைஃபாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷனுக்குள்ளே போயிருந்தோம்னா மேபி அதெல்லாம் இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. டெஃபினெட்லி டிசப்பாயிண்டட் பை ஜான் விக். சூசைட் ஸ்குவாட் ரீவாட்ச். ஏன்டா ஃபஸ்ட்டே அவனுக்கு தான் படம் பிடிக்கல, அப்புறம் ரீவாட்ச் தெரிலண்ணா, சும்மா ரீவாட்ச். அதுக்கப்புறம் பார்த்த படம் வந்து நமது தளபதியின் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. படம்னா அது. ஓகே காய்ஸ், அடுத்து மார்ச்சில் என்னெல்லாம் பார்த்துங்கிற வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி லீப் இயர். என்ன அப்படி பார்க்குறீங்க? அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.